சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அவங்க ரெட்டல் கட்சிக்காரங்க, நாங்கள் வந்து சூரியன் கட்சிக்காரங்க. வந்து மெட்டல் எல்லாம் பேசி, கெட்ட வயசெல்லாம் பேசி, உங்கள் வீட்டுக்கார வர சொல்லு அப்படி இப்படின்னு பேசி ஒரு அதிமுக வேட்பாளருடைய தூண்டுதல் பேரில் வந்து கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே அராஜகம் பண்ணியிருக்காங்க. இடத்துல இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்தாருன்றதுக்கோசம் தான் இது எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த தவளை வந்து முருகர் போட்ட மாட்டேங்குது. எங்கள் இதை தெய்வம் மன உளைச்சல் காரணமாக தான் வேற கட்சிக்கு வந்து மாறினாங்க. இந்த வேட்பாளருக்கு ஓட் போடுவதை விட நான் திமுகவுக்கு நான் ஓட் போட நான் தயாராக இருக்கிறேன். அச்சமங்கலத்தில் கிராமத்தில் உள்ளவர்களை அழைத்து அவருக்கு நான் வாக்களிக்க தயாராக இருக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் கோட்டையாக அறியப்படுகிறது. ஆனால் அங்கு நடக்கும் சில விஷயங்கள் அதிமுக தலைமைக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் இசி கோவிந்தராஜனால் பர்கூர் தொகுதி முழுவதும் பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கட்சி விதிகளை மீறி செயல்பட்ட அதிமுக வேட்பாளர் இசி கோவிந்தராஜனை அச்சமங்கலம் அதிமுக கிளை செயலாளர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ராஜா கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு அவரது வீடு தேடி சென்று மிரட்டிய கோவிந்தராஜன், நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்கலாமா என்று சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசி மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் உன் ஓட்டும் வேண்டாம், உங்க அச்சமங்கலம் ஓட்டும் எனக்கு வேண்டாம் என்று அராஜகம் செய்துவிட்டு கிளம்பி சென்றிருக்கிறார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்ட ராஜா, அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் சாதி குறித்து பேசி இழிவாக மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டினார். நாங்கள் எங்கள் கிராமத்தினருடன் திமுக வேட்பாளர் மதிய அழகனுக்குத்தான் வாக்கு அளிப்போம் என்று கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். சொந்த கட்சி நிர்வாகிகளே அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் சூழலில் தற்போது மற்றொரு சர்ச்சை வெடித்திருக்கிறது. கோவிந்தராஜனின் ஆதரவாளர்கள் சிலர் திமுகவுக்கு வாக்கு சேகரித்து வந்த ஒருவரின் வீட்டிற்கு சென்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். மேலும் அந்த நபரின் மனைவியை தகாத வார்த்தையில் பேசியதோடு அக்கம்பக்கத்தில் இருக்கும் பெண்களிடம் அருவருக்கத்தக்க வகையிலான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டிவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அத்துடன் சம்பந்தப்பட்ட நபரின் வீட்டையும் அடித்து உடைத்துள்ளனர். தற்போது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட அந்த நபர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பர்கூர் தொகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கும் இசி கோவிந்தராஜன் யார் என்று ஆராய்ந்தால் அவர் தாக்கல் செய்துள்ள பிராமண பத்திரத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கும் பர்கூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் முன்னாள் எம்எல்ஏவையே புரட்டி எடுத்துள்ளார். இது தொடர்பான வழக்கும் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசிய எதிர்க்கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரையே தாக்கியவர் அதிகாரம் கிடைத்தால் அவர் என்ன செய்வார் என்று சிந்தித்து பாருங்கள். அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் தொடர்ந்து ரவுடிசம் மற்றும் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். ரியல் எஸ்டேட் புரோக்கராக செயல்பட்டு நிலம் வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதில் மிரட்டி கமிஷன் பெற்று வருகிறார். அப்பாவி மக்களிடம் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்து வருகிறார். பர்கூரில் கோவிந்தராஜன் அலுவலகம் முன்பு ஒரு நபர் தனது காரை நிறுத்தியிருந்தார். அதற்கு என் அலுவலகம் முன்பு எப்படி நீ காரை நிறுத்தலாம் என்று கூறி அவரை ஓட ஓட விரட்டி புரட்டி எடுத்திருக்கிறார். இவ்வாறு பல வழக்குகள் இவர் மீது தொடர்ந்து வந்ததால் கட்சி சார்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் முன் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். அதிமுக வேட்பாளராக இருக்கும்போது இவ்வளவு அநியாயம் செய்கிறார் என்றால் ஒருவேளை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனால் பர்கூர் தொகுதியில் என்னவெல்லாம் செய்வார் என்று நினைத்து பாருங்கள் என்று கேள்வி எழுப்புகின்றனர் எதிர்க்கட்சியினர். எல்லாருக்கும் வணக்கம். நான் 96 திமுகவில் இருக்கிறேன். நான் வடக்கு ஒன்றிய திமுக வர்த்தகணி அமைப்பாளர். நேற்று எங்கள் வீட்டு அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருந்ததுமே கத்தி எடுத்துன்னு ஒரு இது எங்கள் சைனனி பிள்ளை பையன் ஒருத்தர் வந்து, இது மாதிரி நீங்கள் வந்து இது இசி கோவிந்தராஜுக்கு எதிராக செய்கிறீங்களா, வெட்டுறேன், கேட்டெல்லாம் உடச்சிட்டான். எங்கள் வீட்டில் வந்து கதை இது கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு அப்புறமா உங்களை வெட்டாத விடுறதில்ல, இசி கோவிந்தராஜுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் செய்கிறீங்களா அப்படியான்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் எடுத்து போய் பர்கூரில் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்குறோம். போலீஸ் தரப்பில் பாதுகாப்பு கொடுத்தாங்க. பாதுகாப்பு நைட்டு ஒரு 2-3 போலீஸ் வந்திருந்தாங்க. ஜீப்பு திரும்பி இருந்துச்சு. கத்தி எடுத்து வந்தாங்க. அதிமுக பொறுப்பில் தான் இருக்கிறாரு. அதான் இது மாதிரி திமுக நான் செய்யணும், ஓட்டு கேட்கக்கூடாது, நீ வெளியே போகக்கூடாதுன்றாங்க. இப்போ கத்தியை கைப்பற்றி இது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு இருக்காங்க. கேஸ் போட்டுருக்காங்களா? இப்போ கேஸ் போட்டுருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க.
என்ன சொன்னாங்க? எப்போ கைது பண்ணுறோம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தேடின்னு இருக்கிறாங்க. அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறான். தேடின்னு இருக்கிறாங்க. எஸ்கே போயிட்டு யார் ஈசி கோவிந்தராஜ் தூண்டுதல், ஏடிஎம்கே வேட்பாளர் தூண்டுதல் மேல் தான். இது வந்து எமக்கல் நத்தத்தில் ராமன் நம்மளுடைய வர்த்தகனுடைய அமைப்பாளர் அவர் வீட்டில் வந்து ஒரு அதிமுக வேட்பாளருடைய தூண்டுதல் பேரில் வந்து கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே அராஜகம் பண்ணியிருக்காங்க. உன்னை வெட்டாத விடுறதில்ல, நீ வாடா வெளியே அப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்ணியிருக்காங்க. இவங்க வீடு இப்போ அதை பூட்டிட்டு வெளில இருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டதன் பேரில் எல்லாம் வந்து பார்க்கறதெல்லாம் ஓடி போயிட்டான். ஓடி போன பின்னாடி ராமன் அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உடனே போலீஸ் வந்துட்டு அதை பார்த்தாங்க. பார்த்துட்டோன்னா அந்த பேரை பார்க்கலான்னு சொல்லி அவனை போகிற இடத்துல அந்த கத்தியும் அவனை தீட்டிகிட்டு இருந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னே ஓடிட்டானா. அந்த கத்தி அவனுடைய யூஸ் பண்ண வாகனத்தை வந்து சீஸ் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. அந்த அதிமுக அவர் பேர்லேயே ஆல்ரெடி நிறைய எஃப்ஐஆர், நிறையா அராஜக போக்கான விஷயத்துக்காக நிறைய எஃப்ஐஆர் அவர் பேரில் இருக்குது. அவர் வந்து ஒரு பெரிய 420 இருப்பார். அதனால் இந்த காலத்தில் வந்து அவருக்கு தக்க பாதுகாப்பு இந்த பகுதியில் கொடுக்கணும்னு சொல்லி நாங்களும் எழுதி கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு அராஜக போக்கிலே அவர் செயல்பட்டிருக்காரு. இது வந்து அவருடைய தூண்டுதல் பேரில் தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து நான் வந்து தலைமைக்கும் சொல்லியிருக்கோம். இதுக்கான தக்க நடவடிக்கை போலீஸ் எடுத்திருக்கிறாங்க. இடத்துல இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்தாருன்றதுக்கோசம் தான் இது எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த தவளை வந்து முருகர் போட்ட மாட்டேங்குது. எங்க இதை தெய்வம் மன உளைச்சல் காரணமாக தான் வேற கட்சிக்கு வந்து மாறிக்கிறோம். இப்போ இந்த கோவிந்தராஜ் அவர் கட்சி விட்டு விலகிட்டாருன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து பர்கூர் ஒன்றியமா இருந்தாருங்க. அந்த பதிவை வச்சுக்கின்னு கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், எங்க போனாலும் அராஜகம், ஒரு ஸ்டேஷனுக்கே போனாலும் வந்து இது டிஎம்கேல வந்து இவர் ரவுடித்தனமான ஒரு இது பண்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்களா வந்து நீக்கிறதுக்கு முன்னாடி நாமளே வந்து இந்த பதவியில இருந்து வெளியே வந்துடலாம், அந்த டிஎம்கே கட்சியில இருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் பொறுப்புல இருந்து எல்லாத்துல இருந்து விலகி வர மாதிரி ஒரு நாடகம் நடிச்சிட்டாரு. முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சிவி ராஜேந்திரன் அவர்களை இவரே போயிட்டு அடிச்சு கொலை மிரட்டெல்லாம் விட்டுக்கிறாரு. இது வரைக்கும் அதிகாரம் எதுவுமே இல்லாத ஒரு எதுவுமே இல்லை. இதுக்கு மேல அதிகாரம் வந்துட்டாக்க அவர் என்ன பண்ணுவாரு, ஏது பண்றாருன்னு ஒண்ணுமே போடல. ஒன்றும் இல்லையா, எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இது சொல்றோம் பாருங்க. காரகுப்பம் பஞ்சாயத்துல ஒரு அம்மா இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் பேசிட்டாங்க சொல்லிட்டு அவங்களோட கை கூலிங்க வீட்டே வந்து அடிச்சு சூறையாடிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது ஒரு இங்க அச்சிமங்கலன்ற ஒரு வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதே பர்கூர் தொகுதி தான் தலைவர். அவர்கிட்ட டேய் உன் ஓட்டு இல்லைன்னா என்னால நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு கொலை மிரட்டல். அவர் வந்து வெளியே வந்து ரொம்ப ஒரு குமுறி ஒரு பேட்டி ஒன்றுகள் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் 40 வருடமாக கட்சிக்கு உழைத்து எங்களை வந்து தரக்குறைவை பேசி அந்த இதே இல்லாம செய்து விட்டாரே. இப்படிப்பட்ட ஆளுக்கு இப்ப வந்து அதிமுகவுல வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தெய்வ திருமகள் ஜெயலலிதா அம்மா நின்ற தொகுதி இது. நம்ம ஐயா வந்து தம்பிதுரை ஐயா நின்ற தொகுதி இது. இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் நின்ற இடத்துல வந்து தரங்கட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு நபரை நிறுத்தினுக்கிறாங்கன்னா மனம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க தகுதி என்ன, இவரோட தகுதி என்னன்னு நீங்களே சிந்தித்து நீங்க செயல்படுங்க. என் பேர் வந்து எல்லம்மாள், பர்கூர் பக்கம் எமக்கல் நாத்தம். நேத்து மத்தியானம் 1:30 மணிக்கு நான் வீட்டுல வண்டியா தான் இருந்தேன். ஒருத்தர் வந்து கேட்டுக்கு இருந்தா நல்லா கேட் எடுத்து வச்சு கெட்ட வேசலன்னு பேசி கூப்பிட்டான். அப்ப நானும் பேசினேன். ஆனா ஏன் ஈசி கோவிந்தராஜ் நீங்க அவங்க ரெட்டைல் கட்சிக்காரங்க, நாங்க வந்து சூரியன் கட்சிக்காரங்க, வந்து மெட்டல் எல்லாம் பேசி கெட்ட வேசெல்லாம் பேசி உங்க வீட்டுக்கார வர சொல்லு அப்படி இப்படின்னு பேசி கொலை பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசலாம் பேசிட்டு ஒரு சிட்டிக்கு போறதுக்குள்ள அவங்க ஊர் விட்டே காலி பண்ணிடுறேன் அப்படின்னு கொலை மிரட்டெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறான். நான் தனியா தான் இருந்தேன். வீட்டுல யாருமே இல்லை, எங்க வீட்டுக்காரும் இல்லை, நான் வண்டியா தான் இருந்தேன். ஆனா என் குரல் கேட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்துதான் அவங்க பேசுறதுனால அந்த அம்மா பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஒருத்தனே ஒரே ஆளு போதில் இருந்தான். கத்தியோட வந்தான், கொலை பண்ணிடுவான் வெட்டிடுவான் அப்படின்ட்டு. எங்க வீட்டுக்காரர் வந்து 30 வருஷமா சூரியன் கட்சிக்காரர் தான் இருக்காருன்னா அந்த எம்எல்ஏ மதியால நம்ம பர்கூர் தொகுதியில நின்னுக்கிறாரு. அவர் தான் எங்க வீட்டுக்காரர் வேலை செய்யறாரு. ஆனா ரெட்டைல் கட்சி ஈசி கோவிந்தராஜ் அவங்க ஆளு வந்து என்கிட்ட வந்து கெட்ட பேசலாம் பேசியா நீங்க அவங்களுக்கு வேலை செய்யறீங்க, இவங்களுக்கு வேலை செய்யக்கூடாதா, எங்க தலைவருக்கு வந்து ஆப்போசிட் வேலை செய்யணும் திரும்புறீங்க அப்படின்னு என்ன பேசலாம் பேசிட்டு வெட்டிடுவேன், கொலை பண்ணிடுவேன், ஒரு செகண்டுக்குள்ள அவங்க ஊர் விட்டு காலி பண்ணிடுவேன், கேட்டு கதவெல்லாம் எட்டு வச்சு என்ன பேசலாம் பேசி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே பேசலாம் பேசிட்டு போய்க்கிறேன். நான் ஒன்றே இருக்கும் போது நல்ல ஒருத்தன் வந்து ரெட்டைலுக்காரன் வந்து
வீட்டை வந்து நல்லா கெட்ட பேசலாம் பேசிட்டு ஆள் இதை டைம் பார்த்து கரெக்டா 1:45 டயத்துக்கு வந்து என்ன மிரட்டிட்டு போய்க்கிறாங்க, வெட்டிடுறவன் கொலை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேர் வந்து சுரேஷ், ரெட்டையல் கட்சிக்காரன். இந்த டைம்ல உங்க மனசு எப்படி இருந்துச்சு? இப்ப என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? பயமா இருந்துச்சுண்ணா எனக்கு. நான் ஒண்டே இருந்தது, யாருமே இல்லைண்ணா, நான் ஒண்டே தான் இருக்கிறது. எனக்கு பயமா இருந்துச்சுண்ணா. அப்பதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கெட்ட பேசி இந்த பேசி பொம்மநாட்டி பேசலாம் பேசிக்கிறேன் நான். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரம். அவன் வந்தது 1:45 வந்தான். ஒரு 2:30 மணி வரைக்கும் பேசி போனான். அந்த அம்மா செஞ்சது, அந்த அம்மா வேற அம்மா வந்து நீ போயிடு அந்த அம்மா முடிக்கிட்டாங்க. இல்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரம் பேசினே இருந்துப்பான். அது வந்து தண்ணி போட்டு வந்து ஆமா, அது கொஞ்சம் தெளிவா நல்லா ஆமா வந்தாலும் வந்து அவன் பேர் வந்து சுரேஷ். நல்லா போதையில வந்தான். நானும் பக்கத்து ஊருக்காரன், இந்த ஊருக்காரன் இல்ல, பக்கத்து ஊருக்காரன், சாலையல்பில் ஊரு. என் பேர் சுசீலா. நான் வீட்டில் படுத்துன்னு தூங்கின்னு இருந்தேன். இது கேட்டு சவுண்டு ரொம்ப சவுண்டாக வந்துச்சு. பேசியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக பேசின்னு இருந்தாங்க. என்ன இவ்வளோ அதிகமாக பேசுகிறாங்களே, இவ்வளோ கேட்டெல்லாம் தடான்னு சத்தமாக வருதே அன்னுட்டு நான் எழுந்து வெளியே வந்தேன். இந்த பையன் கேட்டெல்லாம் நூக்கின்னு இருந்தான். வாடா வெளியே வாடான்னு கத்தின்னு இருந்தான். யாருடா அவங்க வீட்டில் யாரும் இல்லை, நீ யாரை பார்த்து கத்துற, பொம்மநாட்டி ஒருத்தே இருக்கிறது, வாடா கண்ணா நீ போவ, இப்போ சண்டை போடாத வாடான்னு நான் செஞ்சேன். இல்லை நீ யார் பேசுறது, நீ எதுவுமே பேசாத, நீ கம்மனிருன்னா. அதுக்கு பின்னாடி இந்த அம்மா வந்தாங்க. வெளியே வந்து பயத்துக்கு கேட்டு திறக்கல. இந்த அம்மா கேட்டுக்குள்ளாவே இருக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் வெளியவே இருக்கிறோம். தருடி கேட்டு திறந்துட்டு பேசுடி, நீ பொண்ணா இருந்தா கேட்டு திறந்துட்டு பேசு, அதிகமா பேசினாடே, அதிகமாலாம் பேசாத, நீ எதுவுமே பேசாத, நீ போடான்ட்டு நீ யார் அதை சொல்றதுக்கு, நீ போ அன்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். நான் கீழே விழல, அப்படியே கேட்டுக்கு சாஞ்சிட்டான். அதுக்கு பின்னாடி அவங்க இவங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க. இந்த கேள்வி வந்து நீ கேட்டை மூடி பூட்டிக்கோ, நீ வெளியே போட ஃபர்ஸ்ட் அவனை நூக்கி விட்டுட்டான். இவங்க எல்லாம் வரத்துக்குள்ள அவங்க போயிட்டான். அது 1/2 மணி நேரமா போறானுங்க. நானும் 1/2 மணி நேரம் பேசினேன். அந்த நீ போடான்னு அவன் கேட்கவே இல்லை. நீ என்னத்துக்கு சொல்றது, நீ என்னத்துக்கு பேசுறது, இவன் என்னத்துக்கு ஆப்போசிட்டா நின்றுக்கிறது, இவன் நிற்கிறதுக்கு இவன் யாரு, அவ்வளோ பெரிய ஆளை இவன் அனு பேசுறான். சரி, நம்மளுக்கு 2 வேணும், அவங்க வேணும் இவங்க வேணும், நம்ம எல்லாம் அப்படி இதை சொல்ல முடியாது. இன்னொரு பொம்மநாட்டி இருக்கும்போது அப்படி வந்தா பார்த்துன்னு இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேக்கெட்ல வண்டியில கிண்ணில என்னமா தெரியல, கையில எல்லாம் எதுவுமே இல்லை. பொம்மநாட்டிக்கு பேசினு இருக்கும்போது நம்ம எப்படி பார்த்துன்னு இருக்கிறது? ஆம்பளைங்க இருந்தா கூட என்னமா அவங்க எழுறாங்கன்னு நம்ம கவர்மெண்ட் போயிடலாம். பொம்மநாட்டி ஒருத்தே இருந்தது சார். இதுதான் நடந்துச்சு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.